இனிமே இந்த சமைக்கிறது துவைக்கிறது கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இவங்க தான் பண்ணுவாங்க, சம்பளம் கொடுத்துக்கோ. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாமா? இந்த பொட்டிக்கு ஓப்பனிங்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? என்னடி காஸ்டியூம் இது? நேரா போய் ஃப்ளைட் வாசல் நிக்க போறியா? ஹே ப்ரோ, சேம் பிஞ்ச். என்னடி இது? மொபைல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டேன். அவங்க அப்படி கமெண்ட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கூட தான் எழுத்து விட்டுக்கறேன். பொட்டாட்டி பிடிச்சிருக்கு, நான் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குவா? அப்ப உன்ன மாதிரிதான் எவ புருஷனும் என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க பாக்குறா. பேசாம நீங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கோங்க. சக்தி, ஏய், மரியாதையா கதவு தர இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன வேணா பண்ணிக்க. தப்பா எவனாவது பார்த்தா அவன் தப்புன்னு சொன்னேன் இல்ல, அப்போ உங்க அப்பன் பார்த்தா என்ன தப்பு? ஐயோ ராவா இருக்குடி. ராணி மாதிரி பாத்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். என் காலேஜ் ஃப்ரெண்ட் ராகேஷ் இருக்கான்ல, அன்னைக்கு நம்ம கெட் டுகெதர்ல பாத்தீங்களா, என் ஃப்ரெண்டோட புட்டிக் ஓப்பனிங் கூட வந்திருந்தானே. அவனும் நானும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ண போறோம். நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்க அப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி இதெல்லாம் வேணானா அன்னைக்கே இந்த மீசக்கார வெண்ணெய் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுக்கு அந்த வெண்ணெய் என்கிட்ட கேட்கணும்ல.